ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ரோஜா செடியில் அதிகமாக தளிர் வர வைக்கிறதுக்கு, மொட்டுக்கள் நல்லா பெருசாக்கிறதுக்கு நான் இன்றைக்கி எரு வைக்கலாம் ரோஜா செடிக்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடீனியம் பிளான்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு சேஞ்சிங் ரோஸ் போலேயே இருக்கும் கலரு. நான் இப்போ தான் கட் பண்ணி வைக்க போகிறேன் பதியத்துக்கு. இப்போ தான் இந்த ரெட்டு கூட இன்னும் எந்த செடியும் பதியத்துக்கு வைக்கல நான். அடீனியம்லாம் ஃபஸ்ட்டெல்லாம் தெரில, இப்போ தான் கொஞ்சம். ஏன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த செடிங்களை பற்றியெல்லாம் தெரியாது. நம்ம வளர்க்க தான் செடிங்க எப்படி கட் பண்ணி வச்சா நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வேர் பிடிக்கிறதுக்கு இது கூட 2 நாள் கழித்து தான் கட் பண்ணி வச்சுட்டு 2 நாள் கழித்து நடணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறேன் நான். இந்த ரோஜா செடிக்கு தான் நான் எரு வைக்க போகிறேன். இன்னும் இந்த ரோஜா செடியில் நான் சரியாக எரு வைக்கல, இப்போ தான் வைக்க போகிறோம். எதுக்கு சொல்கிறேன்னா, ஏற்கனவே ஒரு நாள் கொஞ்சமாக வெங்காயம் தோல் மட்டும் நான் போட்டு வச்சேன். அதுக்கப்புறம் நான் எதுவுமே கொடுக்கல. இருந்தாலும் எரு போடுறதுக்கு முன்னாடி நல்லா மொட்டைலாம் போட்டு பூலாம் பூத்துச்சு. ஆனால் சின்ன பூவாக தான் இருக்கு பாருங்கள். எப்போவுமே பிளான்ட்டில் பூ பூத்துச்சுன்னா நல்லா பாதி அளவுக்கு நீங்கள் இறக்கிட்டு கட் பண்ணணும். அப்போ தான் நல்லது. நல்லா திக்கான பிரான்ச்சஸ் போடும். ரோஸ் பிளான்ட்டில் நல்லா திக்கான பிரான்ச்சஸ் போடணுன்னாக்கா நீங்கள் நல்லா பூ இங்கே பூத்துது நல்லா இறக்கி வச்சு கட் பண்ணணும். இறக்கி கட் பண்ணாதான் 2 லீஃப் 3 லீஃப் வரைக்கும் இறக்கிட்டு கட் பண்ணணும். இது போல் சின்ன பூவாக பூத்தா கூட இப்போ நம்ம எரு வைக்கிறது பெரிய பூவாக பூக்கும். எந்த எரு அப்படி வச்சா வரும்னு சொன்னால் பாருங்கள். இது கேரட் தோல் நான் செடிக்கு யூஸ் பண்ண போகிறேன். ரோஜா செடிக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். கேரட் தோல், வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு தேன் கலந்து ஸ்ப்ரே பண்ணணும் மேலுக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்போ மண்ணுக்குள்ளே எப்படி கொடுக்கறதுன்னா, நீங்கள் மண்ணுக்குள்ளே இது போல் கேரட் தோல் மண்ணுக்குள்ளே இது போல் வச்சுட்டு கொஞ்சமாக மேலுக்கு ரோஜா செடிக்கு மோரில் கொஞ்சமாக தேன் கலந்து ஸ்ப்ரே பண்ணணும். கண்டிப்பாக தளிர் வரும். அதாவது நல்லா தளிர் போடும். அதே சமயத்தில் மொட்டு வந்ததுன்னா மொட்டு பெருசாக பெரிய பூவாக பூக்கும். அதுக்காக சொல்கிறேன் நான். எப்போவுமே கேரட் தோல் தண்ணியில் ஊற வச்சும் கொடுக்கலாம். நீங்கள் இல்லைன்னா ஊற வைக்க பண்ண முடியலன்னா நீங்கள் இது போல் சாயிலுக்குள்ளே வச்சிடலாம். கொஞ்சம் லேட் ஆகும், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் இல்லைன்னா மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு கூட விழுது இது போல் சாயிலுக்குள்ளே போட்டுடலாம். அதுபோல் நீங்கள் கொடுக்கும்போது ரோஜா செடியில் சீக்கிரமாக தளிர் வைக்கும். தேன் எந்த லிக்விட் ஃபெர்டிலைசர்லேயும் நீங்கள் ஊற்றி கலந்துட்டு, இப்போ வாழைப்பழம் தூள் அந்த மாதிரி கூட நீங்கள் தண்ணியில் கலந்துட்டு வாழைப்பழம் தூள் பிசைஞ்சிட்டு அதில் கூட நீங்கள் தேன் கலந்து நிறைய தண்ணி ஊற்றி ஸ்ப்ரே பண்ணலாம். ஏற்கனவே ஒரு சின்ன செடியில் ஆரஞ்சு ரொம்ப நாள் முன்னாடி நான் காமிச்சிருப்பேன் வீடியோவில். அந்த செடி இப்போ இல்லை, கொடுத்துட்டேன். நல்லா தேன் கலந்து ஸ்ப்ரேலாம் பண்ணியிருக்கேன். சூப்பராக வளர்ந்துது. ஆனால் மண் நான் செம்மண் நடலை அதில். ஏன்னா எல்லாமே தெரிஞ்சுக்குங்க, அதனால தான் நான் எல்லாமே சொல்கிறது. ட்ரை லீஃப் கம்போஸ்ட்டில் தான் நான் செடி நட்டேன், அந்த ரோஜா செடி. ஆனால் சின்ன ரோஜா செடி. இப்போ ஏற்கனவே ரெகுலராக ஆரஞ்சு கலர் ஒன்று காமிச்சிருப்பேன் ரோஜா செடி. அந்த செடியில் சின்ன செடி நான் வளர்த்துருந்தேன். நிறைய பிரான்ச்சஸ் வந்தது, அழகாக பூக்கள் பூத்துது. அது போலலாம் நம்ம மண்ணுக்கேற்ற எருவெல்லாம் போட்டால் கூட நல்லா வளரும். இப்போ இது வெறும் சாயில் நம்ம இப்படியே கூட வச்சுக்கலாம். அதுவே நீங்கள் அதாவது ட்ரை லீஃப் கம்போஸ்ட்டில் சேர்க்கும்போது நீங்கள் மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு போடலாம் மேல் பாகத்தில். இல்லை தண்ணி லிக்விடாக கூட கொடுக்கலாம். தேன் கலந்து சாயிலுக்குள்ளே ஊற்றலாம், மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம். எப்போவுமே நீங்கள் ரோஜா செடிக்கு சின்ன பாட்டிலெல்லாம் விற்கிது ஹனி. நீங்கள் அந்த மாதிரி சின்ன பாட்டில் கூட நீங்கள் வாங்கி வச்சுருந்து ரோஜா செடிங்களுக்கு யூஸ் பண்ணலாம். நான் ரோஜா செடிக்கு மட்டுமே யூஸ் பண்ணியிருக்கிறேன், சாமந்தி செடிக்கெல்லாம் யூஸ் பண்ணதில்லை. இனிமேல் தான் நம்ம கண்டுபிடிச்சி கொடுக்கணும். ஏன்னா எல்லா செடிக்கும் நான் பண்ணலை, ரோஜாவுக்கு மட்டும் பண்ணியிருக்கேன். சூப்பராக வளரும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.